ஹலோ, திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் growth டேட்டா. இந்த வீடியோ வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸில் இருக்கக்கூடிய 84வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினை வந்து டீட்டெயிலாக பார்த்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லையா, நிறைய வார்த்தைகள் சேர்ந்த ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அதை வந்து நமக்கு எத்தனை வார்த்தைகள் தேவையோ அதை ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ 7-8 வார்த்தைகள் சேர்ந்த ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னா அந்த வாக்கியத்துலேருந்து 3 வார்த்தைகள் மட்டும் போதும், 4 வார்த்தைகள் மட்டும் போதும் அப்படின்னா அதை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும். அதான் வந்து கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து டேக் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்பில் போஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்ப்போம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து 2 இன்புட் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த ஸ்ட்ரிங், அது வந்து கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த வார்த்தைகள்லாம் சேர்ந்த ஒரு வாக்கியமாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 4 அப்படின்னு இந்த கேஸில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ 4ன்னு இருந்துச்சுன்னா இந்த வாக்கியத்திலிருந்து 4 வார்த்தைகளை மட்டும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இதான் வந்து நமக்கு வந்து கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தாங்கன்னா, ஒரு வாக்கியம் கொடுத்தாங்கன்னா அது ஒவ்வொரு வார்த்தையாக எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது மொதல் சேலஞ்சு இல்லையா. அது என்ன பண்ணலான்னா, இப்போ எஸ்ஸுங்கிற ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த வாக்கியத்தை வந்து இப்போது எஸ் டாட் ஸ்பிளிட் அப்படின்னோன்னா அந்த மொத்த வாக்கியமும் ஒவ்வொரு வார்த்தையாக பிரேக் ஆகி எலமெண்ட் இந்த லிஸ்ட் மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்துடும். உங்களுக்கு தெரியும், இந்த லிஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு, அதனால் 0, 1, 2, 3, 4 அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது. நமக்கு வந்து இப்போ 4ன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 4க்குள்ளே இருக்கணும் இல்லையா. ஸோ அதான். ஸோ இப்போ வந்து ஸ்ப்ளிட்டில் வந்து நான் 0ன்னு கொடுத்தேன்னா எனக்கு முதல் வார்த்தை வந்துடும். இப்போ 2ன்னு கொடுத்தேன்னா 0ல் ஆரம்பிக்குது, அதனால் ஹலோ வந்து 0, 1, 2 6ங்கிறது வந்துருச்சு. இதே இது கோலன் 2ன்னு கொடுத்தோன்னா 0, 1 வருது. ஏன்னா கோலன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டில் வந்து 0ங்கிறது டிஃபால்ட்டாக இருக்குது. இதுக்கு அடுத்து ஸ்டார்டிங் பொசிஷன் 0ங்கிறது, எண்டிங் பொசிஷன் வந்து அடுத்தது. இது வந்து ரிவர்ஸில் இப்போ இன்க்ரிமெண்டல் வேல்யூ இருக்கும் இல்லையா, -1 அதெல்லாம் கொடுக்கலாம். அது வேறு கதை, நம்ம இந்த கதைக்கு இருப்போம். இப்போ 0, 2ங்கிறது இது. இப்போ வந்து 4 கொடுக்குறேன், எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 0ல் ஆரம்பித்து 0, 1, 2, 3யோடு நிற்கும். 4ன்னு இருந்துச்சுன்னா 3யோடு நின்றும். ஸோ இதான் நமக்கு வேணும் இல்லையா. 4ன்னு கேட்டாங்கன்னா முதல் இருக்கக்கூடிய 4 வார்த்தைகளும் வரணும், வந்துருச்சு. ஸோ இதை வந்து இப்போ ரிவர்ஸில் பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, A = இதை மாதிரி லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்குது. இதை எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறது, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஜாயின் A. ஸோ ஜாயின் ஃபங்க்ஷன் வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடும். ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்க ஸ்பேஸ் வந்து டீலிமிட்டர், இது கமா கொடுத்தோன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவில் கமாங்கிறது டீலிமிட்டராக வந்துடும். ஸோ நமக்கு என்ன தேவையோ அது கொடுக்கலாம். ஸோ இது 2 தான் வந்து இந்த கொஸ்டினோட கீ. ஸோ எப்பவும் போல் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு லூப்பிங் லாஜிக்கில் இதை அப்ரோச் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங்கும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. நம்ம வந்து இப்போது div grow with data, இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் இல்லையா, கேபிட்டல் D. ஸோ இதை வந்து எஸ்ஸுங்கிற இன்புட்டு கேங்கிற இன்புட்டு ரெண்டும் கொடுத்துருக்கோம். இப்போது எஸ்ஸை வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். S = S டாட் ஸ்ப்ளிட். ஸ்ப்ளிட்டுன்னு ஸ்ப்ளிட்டு வந்து அந்த மொத்த சென்டென்ஸையும் வந்து ஒவ்வொரு வார்த்தையாக வந்து பிரேக் பண்ணி கொடுக்கும் இல்லையா. ஸோ அதுதான் பண்ணுறோம் இங்கே. முதல் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வேரியபிள் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு லிஸ்ட்டு. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு வார்த்தையாக அதை சேவ் பண்ண போகிறோம். இப்போது ஒரு லூப்பிங் லாஜிக் ஃபார் I இன் என்ன ரேஞ்சு 0ல் ஆரம்பித்து இந்த லென்த் ஆஃப் அந்த ஸ்ட்ரிங் வரைக்கும் போகுது. இப்போது ஐங்கிறது 0, 1, 2, 3 வரும் இல்லையா. அந்த I வந்து லெஸ் தேன் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் டாட் அப்பெண்ட்
அந்த எஸ் ஆஃப் ஐ அந்த வார்த்தையை வந்து நம்ம ரிசல்ட்டில் அப்பன் பண்ணுறோம். இப்போ வந்து ரிட்டர்ன் ரிசல்ட்னு வச்சுக்கோம். கரெக்டான ஆன்சர் இல்லை, பட் ஒரு இன்டர்மீடியட் ரிசல்ட் இல்லையா, அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து அந்த 4 வார்த்தை வந்துடுது, ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை மாதிரி இப்போ இதை வந்து நமக்கு தெரியும் எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஜாயின் ரிசல்ட். ஸோ நமக்கு தேவையான ஸ்ட்ரிங் வந்துருச்சு. இந்த மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அசர்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் பார்க்கலாம். ஓகே, க்ரோ வித் டேட்டா. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஸ்மால் டியில் இருக்குது, நம்ம கேபிட்டல் டியில் மாற்றுறோம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட். இது பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை இந்த கோடுக்கு, ஆனால் இதை விட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா ஒரு இன்டிஜரை எடுத்து அதுக்கு அப்புறமா அந்த லிஸ்ட்டில் போய் ஒவ்வொரு எலமெண்ட்டாக பார்க்குறதுக்கு அதை விட இன்னொரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இருக்குது. இது அப்படியே எடுத்து இந்த ஸ்ப்ளிட்டை கூட வந்து தனியாக பண்ணிடலாம். இப்போ வந்து ஐ இருக்கு இல்லையா, இண்டெக்ஸையும் வேல்யூவும் ஒரே மாதிரி கொடுக்கக்கூடியது வந்து ஈனுமரேட்டாக இந்த ஸ்ப்ளிட்டை வந்து இங்கேயே பண்ணிக்கலாம், தனியாக ஒரு ஸ்டெப்பாக பண்ண வேண்டாம். அந்த லிஸ்ட்டை அப்படியே எடுத்து வந்துடும். ஸோ ஈனுமரேட் என்ன பண்ணும், இண்டெக்ஸும் வேல்யூவும் சேர்த்தே கொடுத்துரும். பழைய வீடியோஸ் நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. ஸோ அதனால் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இண்டெக்ஸ் டாட் இருக்குது, அதனால வேல் ப்ளூவாக இருக்குது. இண்டெக்ஸ் வேல் இன் திஸ். இப்போது இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதே கண்டிஷன் தான், ஆனால் எஸ் ஆஃப் ஐன்னு கொடுக்க வேண்டாம், ஏன்னா வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இதில் பெரிய சேஞ்ச் ஒன்றும் பண்ணல, இண்டெக்ஸ் இருக்கும் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறனால சில ஸ்மால் கரெக்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் நமக்கு பாஸ் ஆகிடுது. ஸோ முன்னாடி வந்து அதே ஃபார் லூப் தான் இங்கேயும் இருக்குது, இந்த ரேஞ்சுக்கு பதிலாக ஈனுமரேட், அதனால் இண்டெக்ஸ் வேல்யூ வந்துருச்சு. அதே இஃப் கண்டிஷன் தான், அதே அப்பன் தான், அதே ஜாயின் தான். ஸோ எல்லாமே சேம். ஸோ உண்மையிலே நமக்கு அந்த லூப்பிங்லாம் தேவையா? இப்போ இந்த லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இதில் ஜாயின் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல 2 எலமெண்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்னா ஏ ஆஃப் கோலன் 2 இல்லையா. ஓ ப்ராக்கெட் மாறிடுச்சா. ஸோ ஏ ஆஃப் கோலன் 2 கொடுத்தா 0 1 வந்து நிற்கும். இதே இது 1 2ன்னு கொடுத்தோன்னா 1 ஆரம்பித்து அந்த ஒரு இது மட்டும் வரும். ஸோ இதே நமக்கு ஈஸியாக இருக்குது இல்லையா. இந்த அப்ரோச் இவ்வளோ ஃபங்க்ஷன் தேவையா அப்படிங்கிறத இது பார்க்கலாம். இந்த ரிசல்ட் கூட வேண்டாம் நமக்கு. இதில் முதல்ல வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா, அது தேவை. ஸ்ப்ளிட் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸாக மாறுது. அதை வந்து நம்ம எத்தனை எலமெண்ட் வேணும், கே வரைக்கும் எனக்கு வேணும் அப்படிங்கிறோம். ஸோ எனக்கு 2 இருந்துச்சுன்னா 2 வார்த்தை, 3 இருந்துச்சுன்னா 3 வார்த்தை இல்லையா, அந்த லிஸ்ட்லேருந்து அத்தனை எலமெண்ட் வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு டாட் ஜாயின் இல்லையா எத்த பண்ணணும். ஸோ இதே எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துருச்சு. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது, அந்த லிஸ்ட்லேருந்து எத்தனை வார்த்தைகள் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டோம். அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து ஜாயின் போட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக கொண்டு வந்துட்டோம். ஸோ இதே வந்து எல்லா டெஸ்ட் கேஸையும் பாஸ் ஆகிடுது. ஸோ நம்ம எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ஃபார் லூப்பில் ரேஞ்ச் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு இன்டிஜர் நம்பருக்குமா போய் அந்த ஸ்ட்ரிங்கை அந்த மொத்த ஸ்ட்ரிங்கில் இருந்த வார்த்தைகளையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இண்டெக்ஸை கொண்டு வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை தேடுறதுக்கு பதிலாக இண்டெக்ஸும் வேல்யூவும் ஒரே மாதிரி வரக்கூடிய ஈநியூமரேட்டை யூஸ் பண்ணோம். இது எல்லாம் வேண்டாம், லூப்பே தேவையில்லை. ஸ்ப்ளிட் பண்ணி அந்த லிஸ்ட்டு வருதுன்னா அதை அப்படியே நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துப்பேன் அப்படிங்கிறது 3வது அப்ரோச். ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கோட் வந்து க்ரோ வித் டேட்டா யூடியூப் சேனலில் நீங்கள் க்ரோ வித் டேட்டா போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இது வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், தமிழ் பைத்தான் இன்டர்வியூ 51 to 100 இதில் இருக்கும். இதில் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட் போனோம்னா அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷனில் கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு கரஸ்பாண்டிங்கான கோடு வந்து இந்த கிட்டப்பில் இருக்கும்.
ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து 84வது வீடியோ இல்லையா? ஸோ 84வது வீடியோவில் அந்த 84வது கோட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட், அப்புறம் ஈனியூமரேட் யூஸ் பண்ணது, அப்புறம் சிம்பிளாக ஒரு ஸ்ப்ளிட்டும் ஸ்லைஸும் யூஸ் பண்ணது. ஸோ 3 இது இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.